சுவாமி கண்ணில இருந்து அப்படி ரத்தம் வருது. இது எல்லாருக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும். ரத்தம் வருது, சுவாமி கண்ணில இருந்து ரத்தம் வருது. ஊனுக்கு ஊன் மருந்துன்னு தன்னுடைய கண்ணை எடுத்து சுவாமிக்கு வைக்கிறார். ஊனுக்கு ஊன் மருந்துன்னு தன்னுடைய கண்ணை எடுத்து சுவாமி. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ரத்தம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்போம்? இந்த லிங்கம் வேணாம், அதை ஒதுக்கிட்டு வேற லிங்கம் ஒண்ணு வைப்போம்னு வச்சிருப்போம். ஆனா கண்ணப்பர் என்ன பண்றாரு? ஊனுக்கு ஊன் மருந்துன்னு தன்னுடைய கண்ணை எடுத்து சுவாமிக்கு வைக்கிறாரு. அடுத்த கண்ணுல இருந்து ரத்தம் வருது. இப்ப நம்மளா இருந்தா ஒரு டீல் போட்டிருப்போம் இல்ல, சாமி என்கிட்ட இருந்து 2 கண்ணு உனக்கு ஒண்ணு கொடுத்துட்டு நான் ஒண்ணு வச்சுக்கிறேன் அப்படின்னு டீல் போட்டிருப்போம். 2வது கண்ணை எடுக்க போறாரு. அங்கிருந்து நில்லு கண்ணப்பன் நில்லு கண்ணப்பன் சுவாமி கிட்ட இருந்து குரல் வந்து அவரை ஆட்கொண்டாருன்றது நமக்கு தெரிஞ்ச வரலாறு. இதுல நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, வாரியார் சுவாமிகள் தான் அதை சொல்லும் போது சொல்லுவாரு, முதல் தடவையே அவர் கண் எடுத்தார்ல, அப்பயே சுவாமி வந்து சொல்லிருக்கலாம்ல, நில்லு கண்ணப்பன் சொல்லிருக்கலாம்ல. ஆனா முதல் தடவையே அவர் சொல்லலையா, 2வது முறைதான் சொன்னார். ஏன்பா அப்படின்னா, முதல் தடவை சுவாமி அவரை சோதித்தார், 2வது தடவை அவர் கண்ணை எடுத்து வைக்கும் போது அது 2வது தடவை இருந்தது கண்ணப்பனுடைய கண் இல்லையா. இன்னொரு ஜீவன் உயிர்க்கு கஷ்டப்படுறத வந்து கண்ணப்பனினுடைய கண் ஏற்றுக்கொள்ளலையா. முதல் தடவை இருந்தது சுவாமி அவர் சோதிக்கிறார், 2வது தடவை பார்த்தது கண்ணப்பனினுடைய கண் மூலமாக பார்த்தார்ல. கண்ணப்பனினுடைய அன்பை கண்ணப்பன் கண் கொண்டு பார்க்க வேண்டும்னு சொன்னது அந்த காலத்து அறம்.